கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது கைதிகள் சிலர் தப்பி சென்றுள்ளனர். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் கைதிகள் குளிப்பதற்காக பயன்படுத்தும் வாளி ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினையே இந்த அமைதியின்மைக்கு காரணமாக அமைந்துள்ளது. மோதல் ஏற்பட்ட போது புனர்வாழ்வு நிலையத்தில் 547 கைதிகள் இருந்தமை தெரிய வந்துள்ளது. கைதிகள் குளிப்பதற்காக பயன்படுத்தும் இடத்தில் இருந்த வாளியை பெற்றுக்கொள்வது தொடர்பாக காலியை சேர்ந்த ஒரு கைதிக்கும் கொழும்பை சேர்ந்த ஒரு கைதிக்கும் இடையே கைகலப்பு உருவாகியுள்ளது. இதனை அடுத்து காலி கொழும்பை சேர்ந்த கைதிகள் 2 குழுக்களாக பிரிந்து மோதலில் ஈடுபட்டதாக இராணுவத்தினர் கூறுகின்றனர். மோதலில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் புனர்வாழ்வு நிலையத்தின் ஆயுத களஞ்சியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்தமையால் அதனை தடுப்பதற்கு தலையீடு செய்ததாக இராணுவம் அறிவித்துள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இராணுவத்தினர் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தின் பாதுகாப்பு பொறுப்பு இராணுவத்தின் 9வது பீரங்கி படையணி வசம் உள்ளது. மோதலில் தொடர்புடைய 200க்கும் மேற்பட்டவர்களை கொண்ட ஒரு தரப்பினர் இன்று பிற்பகல் வரை பாதுகாப்பு தரப்பினரிடம் சரணடையாமல் கட்டிடம் ஒன்றை கைப்பற்றியிருந்தனர். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்த கைதிகளில் சுமார் 300 பேர் பாதுகாப்பு தரப்பினரின் பொறுப்பில் உள்ளதுடன் மற்றொரு தரப்பினர் தப்பி சென்றுள்ளனர். 5 கைதிகள் காயமடைந்துள்ளனர். அவர்கள் புலனர்வு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஊழியர்களில் ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுமார் 236 பேர் முகாமுக்குள் இருக்கின்றனர். அவர்கள் தமது விடுதிகளுக்குள் உள்ளனர், வெளியில் வராதுள்ளனர். அவர்கள் மோதலில் தொடர்புபட்டவர்கள். ஏனையவர்களை நாம் சேனபுர புனர்வாழ்வு நிலையத்துக்கு மாற்றியுள்ளோம். அவர்கள் தாக்குதலுக்கு இலக்கானவர்கள். ஏனையவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். முகாமில் இருந்து 12 பேர் தப்பி சென்றிருந்தனர். அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டதால் முகாமுக்கு வெளியில் உள்ள சில இடங்களில் ஒரு சிலர் மறைந்திருந்தனர். அவர்கள் மீண்டும் சரணடைந்துள்ளனர். இதற்கு முன்னர் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியும் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. இதன்போது சுமார் 400 கைதிகள் தப்பி சென்றதுடன் ஒரு கைதி உயிரிழந்தார். கைதி ஒருவரிடமிருந்து புகையிலை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து ஆலோசகர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் மோதலாக வலுவடைந்திருந்தது. இதேவேளை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதி அமைச்சரிடம் அறிக்கை கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றை தயாரிக்குமாறு புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகத்திற்கு ஆலோசனை வழங்கியதாக நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச கூறினார்.